இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் டிசைன் நியூ காங்க்ரீட் டிசைன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீட்டை வந்து யூனிட்டை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ இது கொடுத்து முடிச்சோன்னா சாம்பிளுக்கு ஒரு பில்டிங் க்ரியேட் பண்ணணும். என்ன டைரக்ஷன்னா Z டைரக்ஷன், இல்லை நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ இப்போமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஒன் 2 3 4 கொடுத்துட்டு ஓகேன்னுட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டை Y டைரக்ஷன் Z டைரக்ஷன் 10ன்னு கொடுத்துட்டு லிங்க் டு பேஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேன்னுட்டு இப்படி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் 10 Y டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பண்ணி முடித்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைனில் போய் ஸோ நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் டீச் பண்ண போகிறனால எல்லா காலம் அண்ட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் சைஸ் எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நோட்ஸில் கொடுக்க போகிறதுனால எனக்கு அதை செலக்ட் பண்ண ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கிறேன். நோட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் டு செலக்டர் கொடுத்துட்டு வியூ. ஸோ இது வரைக்கும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். DLன்னு கொடுத்துட்டு ஆட். ஸோ ஃபஸ்ட்டு டிட்ல சல்ஃபேட் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் வந்து டெட்லோட வச்சு ஒர்க் பண்ணுறேன். அனாலிசிஸ் நோ பிரிண்ட் க்ளோஸ். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த எரரும் இல்லாமல் இருந்துச்சு. நான் கொடுத்த லோட் எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம். லோட் சப்போர்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோன்னுட்டு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காங்க்ரீட் டிசைன் இருக்குது. இந்த டிசைன் என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே காங்க்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா காங்க்ரீட் டிசைனிட்டு தனி என்வாயர்மெண்ட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த காங்க்ரீட் டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காங்க்ரீட் டிசைன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் காங்க்ரீட் டிசைன்ற டாபிக்கில் நம்ம இதை பார்ப்போம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு காங்க்ரீட் டிசைன் கொடுத்துக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் சூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோடாக இருக்க போகுது. நம்ம காமனாக இந்தியன் கோட் தான் யூஸ் பண்ணுறோம், IS 456. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட்ஸ் போயிட்டு ஸோ நான் பீம் காலம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பீமையும் காலமையும் இது பண்ணிவிட்டு ஸ்லாப்பை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு டேக் ஆஃப் வெயிட் ஆட் கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் பீம் ஆட் பண்ண போகிறேன். டிசைனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட்னு போயிட்டு எக்ஸ் அண்ட் இசட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அதே மாதிரி டிசைன் காலம்
assign to selected beam கொடுத்துட்டு select parallel to once நான் select பண்ணி முடிச்சிட்ட பிறகு run analysis save டென் கொடுத்த பிறகு அதோட ஆட்டோமேட்டிக் இதரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் டிசைனிட்டு தனி என்வாயர்மெண்ட் இருக்கும். அதில் பேசிக்காக கொடுக்குற இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கல் காங்கிரீட் டிசைனிட்டு கூட சொல்லுவோம். ஒன்ஸ் நான் இந்த வேல்யூ கொடுத்த உடனே ஸோ அது கிரேட் எடுத்துக்கும், என்ன ஸ்டீல் கேட்டகரி எடுத்துக்கும், லென்த்து சைஸு கவர் ஏரியா எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் காட்டும். இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீமுக்கு உண்டான ரிசல்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீமுக்கும் காட்டும். நம்ம எத்தனை பீம் வச்சுருக்கோமோ அத்தனை பீமுக்கும் இது காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிரேடு, ஸ்டீல் கிரேடு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணியிருக்கோம். 1 inch joint 11 shot காலமு கைடிங் லோட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஏரியா எவ்வளோ, காங்கிரீட் ஏரியா எவ்வளோன்னுட்டு இருக்கும். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் டயமீட்டரில், ப்ளஸ் எவ்வளோ டயமீட்டர் வந்து டயர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப். ஸோ 12 bar டயர்னா எவ்வளோ வெயிட்டு, 8 bar டயர். ஸோ டையும் மெயின் பாரும் எவ்வளோ வெயிட்டில் இருக்கணுன்றதை இங்கே கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதோட டோட்டல் வேல்யூ, ஸோ எவ்வளோ வெயிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறோன்னுட்டு, அது கேஜியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் நம்ம கேஜி தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் கொடுக்க முடியுமா, இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணவே முடியாதான்னா இதுலேயும் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் செலக்டட் பேராமீட்டர்ஸ்னுட்டு இருக்கு, டிஃபைன் பேராமீட்டர்ஸ்னுட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு பர்டிகுலராக என்ன வேணும், இந்த கேட்டகரியில் என்ன வேணுன்றதை நான் செலக்ட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு குறிப்பிட்ட வேல்யூ கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா டிஃபைன் பேராமீட்டரில் அதோட டேட்டா நான் இது பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு 750 நான் இதை கொடுக்குறேன்னா ஆட் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இங்கே ஆட் ஆன பிறகு அசைன் டு இதை பர்டிகுலராக ஒரு இண்டிவிஜுவல் காலமில் நான் ஸ்பெசிஃபை பண்ணுமா, இல்லைன்னா ஒட்டுமொத்த பில்டிங்கில் இருக்க காலம் அண்ட் பீமுக்கு வேணுமான்றதை நான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் டு வியூ நான் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா ஒட்டுமொத்த இதுக்கும் அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலைஸை நம்ம ரன் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு டேட்டா திருப்பியும் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக் காங்கிரீட் டிசைன். நான் சொல்லி தந்தது உங்களுக்கு ப்ரொசீஜர் எப்படி யூஸ் பண்ணணுன்றத. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், அந்த டேட்டாவோட எதுவுமே பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இது வெறும் உங்களுக்கு ப்ரொசீஜருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட் டுட்டோரியல் நான் பண்ணும்போது எல்லாமே இன்ச் பை இன்ச் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.